அரசரின் இசைவு இங்கு தேவையில்லை. தமிழ்ச்சபைதனில் ஆசான புலவரே அரசர் என்றவாறு வருகை புரிந்தார் ஆழிவரம்பன். தங்கவேலு, யாம் தம் கலைத்திறனின் மீது தீரா பற்று கொண்டிருப்பது உண்மையே. ஆனால் கருப்பையா எமது ஆசானாவார். அவரது சொல்லிற்கு யாம் கட்டுப்பட்டவன் ஆவோம். இவ்வாறு ஆழிவரம்பன் உரைக்க அங்கிருந்து மௌனமாய் வெளியேறினார் தங்கவேலு. தொடர்ந்து அனைவருக்கும் சமமான இருக்கைகள் இடப்பட்ட பின் கருப்பையாவின் தலைமையில் கனத்த இருதயத்துடன் பரிசில்கள் வழங்கப்பட்டன. தங்கவேலுவின் இழப்பு கருப்பையாவை நித்தமும் வாட்டிக்கொண்டிருந்தது. சில தினங்கள் கழித்து அரசவைக்கு வருகை புரிந்தார் தங்கவேலு. எம்மை மன்னிக்கவும் கருப்பையா, மன்னரின் மனதிலேயே இடம் பிடித்தோம் எனும் மமதையால் இருமாப்ப கொண்டிருந்தேன். தாமே எமது செருக்கை கொன்று கர்வத்தின் பிடியிலிருந்து எம்மை கொணர்ந்தீர். மேலும் இக்கதையினை தொடர கீழுள்ள டைட்டிலை கிளிக் செய்யுங்கள்.